வணக்கம் நேயர்களே, நீங்க கேட்டுக்கொண்டிருப்பது கமெண்ட்ரி 365.2. இன்னைக்கு வெள்ளிக்கிழமை, அதனால நம்ம சேனலோட வெள்ளிக்கிழமை ஸ்பெஷலான நிகழ்ச்சியை தொடங்குவோமா? ஃப்ரைடே காமிக்ஸ் வித் உங்களோட கமெண்ட்ரி 365.2. நம்ம பார்க்க போறது அப்சல்யூட் பேட்மேன் இஷ்யூ நம்பர் 2. ஓப்பனிங் நம்ம ப்ரூஸோட சின்ன வயசு பிளாஷ்பேக் சீக்வன்ஸ் தான் காட்டுறாங்க. ப்ரீவியஸ் இஷ்யூலயே பார்த்துமே காத்தம் சிட்டி ஜூல எவனோ ஒருத்தன் போற வரவங்க எல்லாரையும் போட்டு தள்ளிட்டு இருப்பான். சோ அந்த ஷூட்டர் கிட்ட இருந்து இந்த ஸ்டூடெண்ட்ஸை காப்பாத்துறதுக்காக தாமஸ் வெயின் அங்க இருந்த பேட்டோஸ்குள்ள எல்லா ஸ்டூடெண்ட்ஸையும் சேஃபா உள்ள அனுப்பிடுவாரு, இன்க்ளூடிங் நம்ம ப்ரூஸ் வெயினும் சேர்த்து தான். பட் நம்ம தாமஸ் வெயினும் உள்ள வரதுக்கு இடம் இல்லாத அந்த டோர் அங்கேயே க்ளோஸ் பண்ணி வெளியே நிக்க அந்த ஷூட்டர் நம்ம தாமஸ் வெயினை பார்த்து அடுத்த நிமிஷமே அங்கேயே போட்டு தள்ளிடுறான். சோ அதுக்கப்புறம் அங்க என்ன நடந்துச்சுங்கிறது தான் இப்போ இங்க காட்டுறாங்களே. இங்க அந்த பேட்டோஸ்குள்ள நம்ம சின்ன வயசு ப்ரூஸ் வெயின், அப்பா ப்ளீஸ் கதவு திறங்க, ப்ளீஸ் கதவு திறங்கன்னு நம்ம ப்ரூஸ் வெயின் அழுதுகிட்டு இருப்பான். அப்ப அவனுக்கு பின்னாடி ஏதோ சத்தம் கேட்டு திரும்பி பார்க்க அங்க ஒரு பேட்டை பார்த்ததும் பயங்கரமா கத்திடுறான். அவன் கத்துன அந்த சவுண்டோட ஃப்ரீக்வன்ஸ்னால அங்க இருந்த பேட்ஸ் எல்லாமே கண்ணாடியை உடைச்சிக்கிட்டு வந்து நம்ம ப்ரூஸ் வெயினை கம்ப்ளீட்டா கவர் பண்ணி கடிக்குதுங்க. கட் பண்ணி அப்படியே நம்ம பிரசன்ட் டைம்லேனுக்கு வந்தா ஆல்ஃபர்டோட நரேஷன் தான் காட்டுறாங்க. காத்தம் அக்வாரியம்ல பேட்மேன் பார்ட்டி அனிமல்ஸ் போட்டு பொளந்து எடுத்துட்டு இருக்காரு. ஒவ்வொரு நெக்ஸ்ட் வீக்காவே இந்த பார்ட்டி அனிமல்ஸ் காத்தம்ல பயங்கரமா சம்பவம் பண்ணிருக்காங்க. அதுக்கு ரிட்டர்ன் இப்ப பேட்மேனே இறங்கி அவங்கள சம்பவம் பண்ணிருக்கானே. ஆனா அவன் எல்லா இடத்துலயும் இல்ல. பட் பார்ட்டி அனிமல்ஸ் எந்த இடத்துலலாம் பெரிய அட்டாக் பண்ண போறாங்கன்னு அவனுக்கு தெரிஞ்சிருக்கு. சோ அவங்கள டைரக்டாவே அந்த இடத்துல மீட் பண்ணி சம்பவம் பண்ணிருக்கான். லைக் எப்படி இந்த அக்வாரியம்ல இப்ப பண்ணிருக்கானோ அந்த மாதிரி. அண்ட் என்னோட சைடுல இருந்து அவனுக்கு ஹெல்ப் பண்றதுக்காக சர்வேலன்ஸ் ப்ரொடெக்ஷன் ஆட் பண்ணிருக்கேன். பிகாஸ் எந்த அளவுக்கு இவன் அவங்களோட வழியில குறுக்க போறானோ அந்த அளவுக்கு சயானோஸ் இந்த சண்டையில இன்வால்வ் ஆகும். சோ என்னால அதிகமான டேட்டாவை கலெக்ட் பண்ண முடியும். அப்ப இந்த மிஷன் நான் சீக்கிரமா முடிச்சிட்டு இந்த காத்தம் விட்டு கிளம்பிடுவேன். இதை நம்ம ஆல்ஃபர்ட் சொல்லிட்டு இருக்கும் போதே பேட்மேன் அந்த பார்ட்டி அனிமல் சுத்து போட்டுறாங்க. அகைன் நம்ம ஆல்ஃபர்ட் தான் சொல்றாரு, பட் சயானஸ் இந்த இடத்துல அதிகமான பார்ட்டி அனிமல்ஸ் இறக்கிருக்கா இந்த ஒருத்தனை அடிக்கிறதுக்காக. ஆனா இதை பார்க்கும்போது நான் ஸ்பெஷல் ஃபோர்ஸ்ல இருக்கும்போது என்னோட கமாண்டர் சொன்னதான் ஞாபகம் வருது. ஒரு கிரேட் லீடருக்கு எப்ப அட்வான்ஸ் ஃபார்வர்ட் பண்ணணும்னு தெரிஞ்சிருக்கணும், எப்போ ரிட்ரீட் அண்ட் ரீஜாயின் பண்ணணும்னு தெரியணும். ஒரு அட்வான்ஸ் ஃபார்வர்ட் ஒரு ரிட்ரீட் தான். இதை தான் நான் எல்லா பேட்லயும் யோசிச்சுட்டு இருப்பேன். சோ இது அவனுக்கும் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இட்ஸ் டைம் டு ரிட்ரீட் நம்ம ஆல்ஃபர்ட் சொல்லிட்டு இருக்கும் போதே பேட்மேன் அவரோட முதுகுல இருந்த ஸ்பைக்ஸை யூஸ் பண்ணி அந்த அக்வாரியம் டேங்கை உடைச்சிடுறாரு. அப்ப அதுக்குள்ள இருந்து வந்த தண்ணியால இந்த பார்ட்டி அனிமல்ஸ் எல்லாருமே டிஸ்ட்ராக்ட் ஆக, சோ அந்த டைமிங் யூஸ் பண்ணி இவங்க கிட்ட இருந்து கொஞ்சம் ரேஞ்சில தள்ளி இருக்கிறதுக்காக பேட்மேன் அவரோட கேப்பை யூஸ் பண்ணி மேல தொங்கிட்டு இருப்பாரு. இதை பார்த்த ஆல்ஃபர்ட், சோ இதெல்லாத்தையும் அவன் பிளான் பிரகாரம் தான் பண்றான், எல்லாத்தையுமே யூஸ் பண்றான். ஒரு ஃபைட்டர்னா சுத்தி இருக்க அட்மாஸ்பியரை யூஸ் பண்ணி அட்வான்டேஜ் எடுத்துப்பாங்க. அப்படிதான் நீயும் ஒரு கெமிக்கல் வெர்ஷன் ஆஃப் வினிகரை யூஸ் பண்ணி அந்த உப்பு தனியா ஹைட்ரோகுளோரிக் ஆசிடா மாத்திருக்க. ஆக்சுவலா இந்த இடத்துல நம்ம ஆல்ஃபர்ட் சொன்ன மாதிரியே பேட்மேன் அவரோட சுத்தி இருக்க என்வைரன்மெண்ட்டை தரமா யூஸ் பண்ணிக்கிறாங்க. சோ அந்த உப்பு தண்ணியில நின்னுட்டு இருந்த அந்த பார்ட்டி அனிமல்ஸோட கால்லாம் வெந்து போக எல்லாருமே அக்வாரியமை விட்டு வெளியில ஓடி வராங்க. அப்போ காத்தம் சிட்டியோட போலீஸ் டிபார்ட்மெண்ட் இவங்க எல்லாரையும் சரவுண்ட் பண்ணிடுது. அகைன் நம்ம ஆல்ஃபர்ட், அவனுக்கு இது ஓவரால் சிட்டில ஏகப்பட்ட பேட் கேவ்ஸ் இருக்கு, அதனால ஒரு சிலதை பாயிண்ட் பண்ணவே முடியல. பட் அவன் போற மூவ்மெண்ட் வச்சு மத்தது எங்க லொக்கேட் ஆயிருக்கும்னு கண்டுபிடிக்க முடியும்னு நினைக்கிறேன். அதை பார்த்து ஆல்ஃபர்டுக்கு பயங்கரமான ஷாக். ஏன்னா நம்ம பேட்மேன் அண்டர் வாட்டர் டனல்ஸ் யூஸ் பண்ணி தான் ஒவ்வொரு இடத்துக்கும் போயிட்டு இருக்காரு. அந்த சிக்னலை நம்ம கனெக்ட் பண்ணி பார்த்தா காத்தம் சிட்டியை சுத்தி ஒரு பேட் லோகோ கிரியேட் ஆகுதுங்க. இது நம்ம ஆல்ஃபர்ட் நம்ம பேட்மேனை பத்தி இன்னும் கொஞ்சம் தெரிஞ்சுக்க ஆரம்பிக்கிறாரு. அவன் பேட்மேனா இல்லாதப்போ ஒரு பயங்கர டைட்டான ஒர்க்ல தான் இருக்கானே. அந்த வேலையில முடிச்சதுக்கு அப்புறம் ஷேடோ மாதிரி மறைஞ்சும் போயிடுறான். சில ரூமர்ஸ் என்ன சொல்றாங்கன்னா அவன் ரெட் ரூட் ரெசிஸ்டன்ட் டீமை மீட் பண்ண தான் சொல்றாங்க. பட் உண்மை என்னன்னா அவன் ஒரு தனி ஒருவனா தான் இது எல்லாத்தையும் பண்ணிட்டு இருக்கான். இவன் கொஞ்ச நாள் அவங்க அம்மாவை கூட அவன் பார்க்கவே இல்லை. ஆனா இந்த வீக்ல ஒரே ஒரு நாள் மட்டும் பிரேக் எடுத்துக்கிட்டு பிளாக் கேட்ல யாரையும் விசிட் பண்ண போயிருக்கான். அது யாருன்னா அவங்க அப்பாவை கொலை பண்ண ஜோசப் சில். அந்த கில்லர் கிட்ட அவன் ஏதோ ஒன்று பேசியிருக்கான். ஆனா அவன் என்ன சொன்னான்னு எனக்கு தெரியல, ஏன்னா என்கிட்ட வெறும் விஷுவல்ஸ் மட்டும் தான் இருந்தது. பட் அவன் என்ன சொல்லியிருப்பான்னு என்னால இமேஜின் பண்ண முடியுது. அதனால எனக்கு அவனை ரொம்பவே பிடிச்சிருக்கு. அண்ட் another week எனக்கு மிஷன் சப்மிட் பண்ற அந்த ஹேண்டலர் பேட்மேன் மேல இருக்கிற அந்த ப்ரொடெக்ஷனை டிராப் பண்ண சொல்றான். பட் அந்த ஹேண்டலர் கிட்ட பேட்மேன் தான் எனக்கு இந்த மிஷனுக்கான ஹெல்ப் பண்றானுங்கிற விஷயத்தை நான் சொல்லல. இன்ஃபேக்ட் அவனை பத்தி நான் பார்க்கும்போது தான் சயானஸ் எதுக்கு இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்கானுங்கிற புது தியரி எனக்கு கிடைச்சது. பட் நான் அவன் மேல இந்த ப்ரொடெக்ஷனை ரிமூவ் பண்ணிட்டேன். அதை பண்ண கொஞ்ச நேரத்திலே பார்ட்டி அனிமல்ஸ் அவனோட இடத்தை கண்டுபிடிச்சு வந்துட்டு இருக்காங்க. சோ ப்ரூஸ் இப்ப அலர்ட் பண்றதுக்காக அவனுக்கு மெசேஜ் அனுப்பியிருந்தேன், ரிட்ரீட் அண்ட் ரீக்ரூப் பேட்மேன். பட் அதுக்கான நேரம் அது கிடையாது போல. அப்பதான் எனக்கு அது புரிஞ்சுது. மேபி இதைத்தான் அவனும் எதிர்பார்த்துட்டு இருந்திருக்கான் போல. அவன் எதிர்பார்த்துட்டு இருந்தது ஒரு லாங் அட்வான்ஸ் ஃபார்வர்ட். சரியான சம்பவம்ல எல்லாரையும் ஒன்னா வர வச்சு செம்மையா இருந்துச்சுங்க. அதே மாதிரி இந்த ஃப்ரேம் நீங்க பார்த்தாலே தெரியும் நம்ம பேட்மேனோட ஃபேஸ் அந்த எக்ஸ்ப்ளோஷன்ல கிரியேட் ஆயிக்குங்க. தென் இப்ப காத்தம் நியூஸ் ரிப்போர்ட்ஸா காட்டுறாங்க. அதுல பேட்மேனும் சர்ப்ரைசிங்கா நம்மளுக்கு சப்போர்ட் பண்ண ஆரம்பிச்சுக்கிறாங்கன்னு மென்ஷன் பண்றாங்க. அண்ட் முக்கியமா மேயர் ஹில்ல பத்தி சில விஷயத்த சொல்றாங்க. ஏன்னா மேயர் ஹில்ல ரொம்ப நாளாவே ஒரு கரப்ஷன் சார்ஜஸ் இருந்துருக்கிற மாதிரி தான் சொல்றாங்களே. இந்த நியூஸ் ரிப்போர்ட்ஸ் எல்லாம் நம்ம ஜிம்மி அவரோட ஹாஸ்பிட்டல்ல இருந்து பார்த்துட்டு இருக்காரு. ஏன்னா ப்ரீவியஸ் இஷ்யூல நம்ம ஜிம்மியை பார்ட்டி அனிமல் சுட்டிருப்பாங்க, அதனாலதான் இப்ப ஹாஸ்பிட்டல் இருக்காரு. சோ அந்த நியூஸ் ரிப்போர்ட்ஸ் எல்லாம் கேட்ட நம்ம ஜிம்மி, புலாக் அந்த டிவியை கொஞ்சம் நீ ஆஃப் பண்றியா? ஜிம்மி, நான் ஜஸ்ட் இங்க என்ன நடக்குதுன்னு பத்தி சொல்லிட்டு போலாம் தான் வந்தேன். ஏன்னா நம்ம ஸ்டேட் கிட்ட நான் ஆர்விசியும் பாதுகாப்புக்கு எம்டிசியும் ரிக்வெஸ்ட் பண்ணிக்கிறேன் நம்ம புல்லாட் சொல்ல. இதுக்கு நம்ம ஜிம்மி, நாலு கேட்டிருக்கியா? நம்ம ரெண்டு பேருக்குமே தெரியும் கன்ஸை மட்டுமே வச்சுக்கிட்டு நம்மளால வின் பண்ண முடியாதுன்னு. ஏன் எனக்கு தெரியும், மேபி நம்ம அங்க யூஸ் பண்ணாம இவட சீக்கிரமா பிடிக்கிறதுக்கு நம்ம யூஸ் பண்ணலாமேன்னு புல்லாக் சொல்ல. இதை கேட்ட பார்பரா, நீ பேட்மேனை மென்ஷன் பண்ற,
அப்போ பாட்டி எம்எஸ் நம்ம ஃபோக்கஸ் பண்ணலையா? அவன் மேல வரதுனால தான் இவங்களும் மேல வந்துட்டு இருக்காங்க. உனக்கு ஞாபகம் இல்ல, அவன் தான் நம்ம எல்லாரையும் காப்பாத்தினான். பார்ப் நம்ம எல்லாருக்குமே தெரியும் அவன் அவங்களோட சைடுன்னு. சீக்கிரட்டா அவங்களோட பார்ட்னரா இருந்துகிட்டு எங்களை உங்ககிட்ட அவன் கெட்டவனா ஃப்ரேம் பண்ண பாக்குறான் நம்ம புல்லாக் சொல்ல, அகைன் பார்பரா தென் எதுக்கு அவன் நம்ம கிட்ட நெக்ஸ்ட் பாட்டி எம்எஸ் எங்க அட்டாக் பண்ண போறாங்கிற விஷயத்த சொன்னான். தென் எதுக்கு அவன் அவங்களே எதிர்த்து சண்டை போட்டுட்டு இருக்கான்னு சொல்லிட்டு இருக்கும் போது மார்த்தா வேணும் அந்த ஹாஸ்பிட்டலுக்கு வந்திருப்பாங்க. மார்த்தாவை பார்த்துட்டு பார்பரா போயிட்டு ஹக் பண்ணிருப்பா. சோ மார்த்தாவும் ஜிம்மியும் க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ் நினைக்கிறேன். தென் மார்த்தா இப்ப அவன் எப்படி இருக்கான்னு கேட்க, அதுக்கு நம்ம ஜிம்மி இப்ப நான் கொஞ்சம் நல்லா தான் இருக்கேன்னு சொல்ல, மார்த்தா பட் நான் உங்ககிட்ட கேட்கல பார்ப், நீ சொல்லு அவர் எப்படி இருக்காருன்னு. டாக்டர்ஸ் அவரோட நிலைமை ரொம்ப மோசமா இருக்குன்னு சொன்னாங்க, அவருக்கு கொஞ்சம் ரெஸ்ட் தேவைப்படுது, ஆனா நான் சொல்ற பேச்சு அவர் கேட்கவே மாட்டாருன்னு பார்பரா மார்த்தா கிட்ட சொல்லிட்டு இருக்கும்போது புல்லாக்கு அந்த இடத்துல ஒரு கால் வருது. எஸ், புல்லாக் தான் பேசுறேன். ஏன்னா பாட்டி எம்எஸ் மறுபடியும் பிரச்சனை பண்றாங்களா? சரி நாங்க உடனே வரேன்னு பார்பராவும் புல்லாக்கும் அங்க இருந்து கிளம்புறாங்க. கிளம்புறதுக்கு முன்னாடி பார்பரா ஜிம்மி கிட்ட உடம்ப பாத்துக்கோங்க சொல்லிட்டு போறா. நம்ம ஜிம்மி இந்த வேர்ல்டு என்னால மாத்திர முடியும்னு நினைச்சேன், ஆனா இப்ப அது பாசிபிளானே தெரியல, அதை பத்தி நீ என்ன நினைக்கிற? நம்ம மார்த்தாவை கேட்க, மார்த்தா அங்க இருந்து ஒரு ஜன்னலை ஓபன் பண்ணி ஸ்மோக் பண்ணிக்கிட்டு நம்ம இருந்ததோட அவங்க ரொம்ப மோசமான ஆளா தான் இருக்காங்கன்னு சொல்ல, இதை கேட்ட ஜிம்மி நீ அப்படியே தாமஸ் மாதிரி தான் பேசுறேன்னு சொல்றாரு. அதுக்கு மார்த்தா, அப்படியா, நான் அவனை ரொம்பவே மிஸ் பண்றேன் ஜிம்மி, எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் அவன் இருந்தா பேட்மேன் அவனுக்கு ரொம்பவே பிடிச்சிருக்குன்னு சொல்ல, அதுக்கு ஜிம்மி மார்த்தா கிட்ட இருந்து அந்த சிகரெட்டை வாங்கி ஸ்மோக் பண்ணிக்கிட்டு இந்த டெபுட்டி மேயர் எலெக்ஷன்லாம் ஒரு கனவு மாதிரி இருக்குன்னு சொல்ல, இதை கேட்ட மார்த்தா ஜிம்மி கிட்ட உன்னோட மொத்த மேயர் வாழ்க்கையும் ஒரு நம்பவே முடியாத ஒரு கனவு மாதிரி தான், பட் அது கனவுல தான் நல்லா இருக்கும்னு மார்த்தா சொல்ல, அதுக்கு ஜிம்மி அதனமும் உண்மைதான், உனக்கு தெரியுமா நான் இன்னமும் அந்த ஒரு நாளை பத்தி தான் யோசிச்சுட்டு இருக்கேன்னு. ஆக்சுவலா ஜிம்மி இந்த இடத்துல எதை மென்ஷன் பண்றாருன்னா, தாமஸ் வெயினை கொண்டு அப்ப அந்த ஸ்டூடெண்ட்ஸ் ரெஸ்கியூ பண்றதுக்காக ஜிம்மி தான் அங்க வந்திருக்காரு. அந்த டைம்ல ஜிம்மி மேயரா இல்ல போல கமிஷனரா தான் இருந்திருக்காரு. சோ இப்போ அந்த பேட் ஹவுஸ் ஓபன் பண்ணி ஜிம்மி உள்ள வராரு. ஃபர்ஸ்ட் நான் அவன் அந்த இடத்துல பார்க்கவே இல்லை, எனக்கு சுத்தமா தெரியல அவன் அந்த இடத்துல தான் இருக்கான்னு. ஆனா அப்பதான் அவனோட குரல் கேட்டது, அவன் பயங்கரமா கத்தனான். சோ இப்போ அவன் எப்படி இருக்கான்னு நம்ம மார்த்தா கிட்ட கேக்குறாரு. அதுக்கு மார்த்தா, உண்மையா சொல்லணும்னா எனக்கு தெரியல, அந்த நாளுக்கு முன்னாடிலாம் அவனோட சின்ன பையனா எல்லா சின்ன விஷயத்தையும் சொல்லுவான், ஆனா இப்போ அவனை ரொம்ப நாளா நான் பார்க்கவே இல்லை. அண்ட் அகைன் அந்த நாளுக்கு அப்புறம் என்ன நடந்துச்சுங்கிறத ஒரு சின்ன பிளாஷ்பேக் கூட காட்டுறாங்க. இங்க மார்த்தா நம்ம ப்ரூஸ் கிட்ட இங்க உன்னோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வந்திருக்காங்கன்னு சொல்ல, அதுக்கு ப்ரூஸ் அவங்கள கிளம்புங்கன்னு சொல்றான். பட் இருந்தாலும் மார்த்தா ப்ரூஸ் எப்படியே கன்வின்ஸ் பண்ணதா பாக்குறாங்க. பட் ப்ரூஸ் என்னால முடியாதுன்னு நான் சொல்லிட்டேன், என்னை தனியா இருக்க விடுங்கன்னு சொல்லிடுறான். ஏன்னா ப்ரூஸ்க்கு அவன் மேலேயே ஒரு சின்ன ஒரு வெறுப்பு இருக்கு, ஏன்னா அவனால தானே எல்லாருமே அந்த ஜூக்கே போனாங்க. சோ அந்த காம்படிஷன்ல ஜெயிச்ச அந்த டிராஃபி மெடலை அவனோட ரூமை விட்டு தூக்கி எறிறான். தென் அப்படியே கட் பண்ணி நம்ம பிரசன்ட் டைம் லைனுக்கு வந்தா, இங்க ப்ரூஸ் அவனோட ஃப்ரெண்ட்ஸோட சேர்ந்து போக்கர் கேம்ஸ் ஆடுறதுக்காக வந்திருக்கான். ஒன்ஸ் அகைன் ரிமைண்ட் பண்ணிக்கிறேன், நம்ம ப்ரூஸோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் யாருன்னா வெய்லன், ஆஸி, ஹார்வி, ஹெடி, இவங்க தான் நம்ம ப்ரூஸோட ஃப்ரெண்ட்ஸ். பட் ஆக்சுவலா இவங்க எல்லாரையும் நம்ம பேட்மேன் வில்லன்ஸா தான் பார்த்திருப்போம், பட் இந்த யூனிவர்ஸ் அந்த மாதிரி கிடையாதுங்க. ஜஸ்ட் உங்களுக்கு ரிமைண்ட் பண்றதுக்காக சொன்னேன். இப்ப கதைக்குள்ள போயிடலாம். ப்ரூஸ் அங்க பார்த்ததுமே எல்லாருக்குமே கொஞ்சம் சந்தோஷமா இருக்கு, ஏன்னா ப்ரூஸ் ரொம்ப மாசமாவே இந்த போக்கர் கேம்ஸ் ஆடவே வரல. அதான் சடனா இப்ப பார்த்ததுமே அந்த மொமெண்ட் கொஞ்சம் எல்லாருமே என்ஜாய் பண்றாங்க. லைக் வேலன் ப்ரூஸ் வந்து இந்த மொமெண்ட்டை மறந்ததே கூடாதுன்னு போட்டோல எடுத்துட்டு இருப்பாங்க. அப்ப அங்க இருந்த ஹார்வி வேலன் கிட்ட போட்டோஸ்ல எடுக்காதன்னு சொல்லிட்டு இருப்பான். ஏன்னா ஹார்வி காத்தம் சிட்டில ஒரு அபிஷியல் லாயரா தானே இருக்கான். அதான் இந்த கேம்பிளிங் போக்கர் கேம்ஸ்லாம் இவன் ஆடுறது வெளியில தெரியாம லீக் ஆயிட்டா கூட இவன் மேல நிறைய பிரச்சனை வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதனாலதான் வேலன் அந்த இடத்துல தடுத்து இருப்பான். இதுக்கு நம்ம ஆஸ் ஹார்வி கிட்ட வெளியில மட்டும் என்ன எங்களோட ரொம்ப நல்ல வேலையா பண்றக்க, அந்த பேப்பர்ஸ் எல்லாம் டிஏக்கு தானே இன்னும் புஷ் பண்ணிருக்கேன்னு ஹார்வியை லைட்டா அந்த இடத்துல கலாச்சிருப்பான். அதுக்கு ஹார்வி அவங்களுக்கு ரொம்ப நல்லவனா இல்ல, பட் கண்டிப்பா உனக்கு இருப்பேன்னு சொல்லியிருப்பான். ஏன்னா நம்ம ஆஸை பத்தி தெரியும், அவன் அண்டர் வேர்ல்ட்ல பயங்கரமா மாஃபியா வேலை பண்ணிருக்கான்னு. சோ தெரியாம அந்த போட்டோஸ் லீக் ஆனா ஆஸும் தான் மாட்டிப்பானுங்கிறத சும்மா கலாய்க்கிற மாதிரி நம்ம ஹார்வி அந்த இடத்துல சொல்லியிருப்பான். இதுக்கு ஹார்வியை பத்தி நம்ம ஆஸ் என்ன சொல்லியிருப்பாருன்னா டூ ஃபேஸ்னு மென்ஷன் பண்ணிருப்பாரு. எல்லாருக்குமே தெரியும் ஹார்வி தான் டூ ஃபேஸா மாறுவான்னு. சோ அதை லைட்டா இந்த இடத்துல சின்னதா ஃபோர் ஷேடோ பண்ணிருப்பாங்க. அண்ட் ஹெடி, ப்ரூஸ் இந்த ரெண்டு பேரோட வாயை கொஞ்சம் மூடிட்டு உட்காரியா, மறுபடியும் இந்த காட்சியை எண்ணிட்டு வரேன்னு சொல்லிட்டு இருப்பான். தென் ப்ரூஸ் அவன் சைட்ல ஒரு $20 வச்சதுக்கு அப்புறம் கேம் ஸ்டார்ட் பண்றாங்க. பட் ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடி ஹெடி ஒரு சேரை பார்த்து அவளை பத்தி ஏதாச்சும் நீங்க கேள்விப்பட்டீங்களான்னு கேட்டுட்டு இருப்பான். ஹெடி யாரை மென்ஷன் பண்றானா செலீனாவை பத்தி தான். அதுக்கு வேலன் கொஞ்சம் மாசத்துக்கு முன்னாடி எனக்கு ஒரு போஸ்ட் கார்டு வந்தது, அதுவும் கைரோல இருந்து தான் வந்தது மென்ஷன் பண்ணிருப்பான். ஆக்சுவலா பிளாக் ஆடம் படத்துல காமிச்சாங்கல அந்த இடம் தாங்க கைரோ. பட் தெரியல எதுக்கு செலீனா அங்க போயிருக்கான்னு. இதுல காட்சையும் எல்லாருக்குமே கொடுத்துட்டு கேம் ஸ்டார்ட் பண்றாங்க. ப்ரூஸ் ஓப்பனிங்கே 20 ரைஸ் பண்ண, அதுக்கு பதிலா ஹார்வி 200 ரைஸ் பண்ணி நம்ம ப்ரூஸை பார்த்து இப்போ உங்ககிட்ட ரைஸ் பண்றதுக்கு வேற என்ன இருக்குன்னு கேட்டிருப்பான். அதுக்கு ப்ரூஸ் என்கிட்ட இன்னும் இருக்குன்னு அந்த ஏப்ஸ்களை டேபிள் மேல வைக்க, அதை எல்லாருமே உண்மையான ஏப்ஸ்களை நினைச்சுக்கிட்டு இது எங்க இருந்து எடுத்துட்டு வந்து கேட்டுட்டு இருப்பாங்க. பட் ப்ரூஸ் இப்பதான் அவங்க கிட்ட சொல்றான் இது உண்மையான ஏப்ஸ்களே கிடையாது, நல்லா பாருங்க பின்னாடி ஒயர்ஸ் எல்லாம் இருக்குன்னு சொல்ல, அப்பதான் அந்த இடத்துல டெக்னிக்கல் சைடா இருக்கிற நம்ம ஹெடி, ஆமா அவன் சொல்றது கரெக்ட் தான், என்னால அவுட்டர் லேயர்லயே ஒரு 4 சிப்பை பார்க்க முடியுது, அதுல ஒண்ணு மட்டும் பார்க்க ஜிஏஎஸ் மாதிரி இருக்குன்னு சொல்ல, ஆஸுக்கு ஹெடி என்ன சொல்றானே புரியல. அதனால ஹெடி கிட்ட கொஞ்சம் புரியுற மாதிரி தான் சொல்லன்னு கேட்க, ஹெடி இப்பதான் அதை பத்தி கொஞ்சம் டீடைலாவே சொல்றான். அது ஒரு ஜியோகிராபிக்கல் இன்ஃபர்மேஷன் சிஸ்டம் ஆஸி, லைக் ஒரு மேப்பை பிரைவேட் ஜிபிஎஸ் மூலமா மத்தவங்களுக்கு ஷேர் பண்ண முடியும்.
முடியும். பட் இது யாராலையாச்சும் டீகோட் பண்ண முடிஞ்சா பார்ட்டி அனிமல்ஸ் நெக்ஸ்ட் எங்க அட்டாக் பண்ண போறாங்கங்கிற விஷயத்தை கண்டுபிடிக்க முடியும். பட் மத்த சிப்லாம் ஏதோ ஒரு முக்கியமான விஷயத்துக்கு வச்சிருக்காங்கன்னு எடி சொன்னதும் அதுக்கு ப்ரூஸ் முக்கியமான விஷயம்னா எதுக்காக இருக்கும், உன்னால இதை கண்டுபிடிக்க முடியுமான்னு எடி கிட்ட கேட்க அதுக்கு எடி ப்ரூஸ் கிட்ட சொல்றது ஈஸி தான், பட் நான் இதை எடுத்துட்டு போயிட்டு செக் பண்ணிட்டு உனக்கு சொல்றேன்னு அந்த ஏப்ஸ்க்கெல்லாம் எடுத்துக்கிறான். தென் கேமும் அப்படியே போயிட்டே தான் இருக்கு. அப்ப நம்ம ப்ரூஸ் அந்த பார்ட்டி அனிமல்ஸ் ஹெவி ஹார்ம்டா எல்லாரோட இடத்தையும் பிடிச்சிட்டு இருக்காங்க. ஆசி அது எப்படி எனக்கு தெரியும் ப்ரூஸ், ஜஸ்ட் என்னோட பிசினஸ் ரொம்ப டிஃபரெண்டா இருக்கிறதுனால தான் நீ அப்படி நினைக்கிறேன்னு நம்ம ஆசி சொல்ல அதுக்கு நம்ம ப்ரூஸ் ரிலாக்ஸ், நான் ஜஸ்ட் நீ இன்னும் அந்த பிசினஸ்ல இருக்கியான்னு தான் கேட்டேன். அதுக்கு ஆசி பார்ட்டி அனிமல்ஸ் எல்லா இடத்துக்கும் மூவ் ஆயிட்டு இல்ல, எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் அவங்க இந்த சிட்டியை தான் மோசம் பண்ணணும்னு நினைக்கிறானுங்க. பட் அவங்களுக்கு கமாண்ட் கொடுக்குற அவன் அந்த ரோமன் அவன் தான் அவன் மீட் பண்ற எல்லாரையுமே கொலை பண்றான். எதுக்குன்னா அவங்களோட ஒரு டீல் பேசுறதுக்காக. அண்ட் ஐம் அவுட். எடி இல்ல நான் இன்னும் அவுட் ஆகல, நெக்ஸ்ட் ஆட்டத்துக்கு என்கிட்ட கிங் வந்துடும். வேலன் நானும் அவுட் தான், பட் நம்ம எல்லாருமே ஒன்னா விளாண்டு நல்லா தான் இருந்தது ப்ரூஸ். ஆல்ரைட் ஆர்பி, அப்போ நீங்க நானும் மட்டும் தான் போல. ஸோ அதனால உங்ககிட்ட ஒன்று கேட்கறேன், இந்த பொலிட்டிக்கல் சைடை பத்தி உனக்கு நல்லாவே தெரியும். ஸோ இந்த பார்ட்டியில் வச்சு இந்த மாதிரி சம்பவம் பண்றதுக்கான காரணம் எலெக்ஷன் கிட்ட நெருங்கிட்டு இருக்குது, அதனாலயா இதுக்கு ஜார்டனுக்கும் ஏதாவது சிங்க் இருக்குமான்னு ப்ரூஸ் கேட்க இதுக்கு ஹார்வி ப்ரூஸ் கிட்ட ஜிம்மி அப்படி பண்றவங்களாம் கிடையாது, ஆக்சுவலா ஜிம்மி அதனால பாதிக்கதான் பட்டிருக்கான். முக்கியமா ஓவர் கில் நடந்திருக்கு. இது நீ சொல்ற மாதிரி பொலிட்டிக்கல் சைடா இருந்தா ஜஸ்ட் பவர் பேஸ் தான் இருக்காது, அதுக்கும் மேல இருக்க ஒரு விஷயமா தான் இருக்கும்னு ஹார்வி சொல்றான். பவருக்கும் மேல இருக்க ஒரு விஷயம்னா அது என்னன்னு ப்ரூஸ் கேட்க அதுக்கு ஹார்வி கொஞ்சமாச்சு கிரைமலி இடத்துல இருந்து வந்த பையன் மாதிரி பேசுடா, பணம் தான் இந்த இடத்துல சோர்ஸே. தென் ஹார்வி அவன் கிட்ட இந்த பேர் கார்டை காமிச்சு ப்ரூஸ் கிட்ட என்ன இருக்குன்னு கேட்க 3 ஹேசஸ் நம்ம ஜோக்கர் வச்சு பிளே பண்ணதா இருந்தா என்கிட்ட அதுவும் இருக்குன்னு ப்ரூஸ் ஜோக்கர் கார்டையும் காட்டுறான். தென் அன்னைக்கு நைட்டே பேட்மேன் யாருக்கும் தெரியாம அந்த பில்டிங் குள்ள போயிட்டு இருக்காரு. பேக்ரவுண்ட்ல கேம் முடிச்சிட்டு ஹார்வி அவனுக்கு பார்ட்டி அனிமல்ஸை பத்தின தெரிஞ்ச இன்ஃபர்மேஷனை பத்தி சொல்லிட்டு இருக்கான். எனக்கு இந்த பார்ட்டி அனிமல்ஸை என்ன பண்றதுலன்னு தெரியல, பட் நான் கேட்ட வரைக்கும் ஹில்ல ஏகப்பட்ட கேபிட்டலே எடுத்துட்டு இருக்காங்க. எனக்கு தெரிஞ்ச ஒருத்தர் ஹில்ல தான் வேலை செய்யறான். அவன் சொன்னா ஹில்ல ஏதோ புதுசா பிரஷர் வந்திருக்கான், அது பேர் கூட ஏதோ கோல்டன் செஸ்ட் மென்ஷன் பண்றாங்க. இதை கேட்ட ப்ரூஸ் அப்படின்னா என்ன ஏதாவது கார்பரேட் மாதிரியா? அகைன் ஹெடி எனக்கு கரெக்டா தெரியல, ஏன் அங்க வேலை செய்யறவங்களுக்கு சரியா தெரியலன்னு சொல்லிடுறான். சோ அந்த கோல்டன் செஸ்னா என்னங்கிற விஷயத்தை கண்டுபிடிக்கிறதுக்காக தான் பேட்மேன் மேயர் ஹில்ஸ் பில்டிங் குள்ள வராரு. தென் அங்க இருந்து ஒரு ரூமை ஓபன் பண்ணிட்டு உள்ள இருந்த சிஸ்டம் ஆக்சஸ் பண்ணி கோல்டன் செஸ்ட பத்தின இன்ஃபர்மேஷன் ஏதாவது கிடைக்குமான்னு பேட்மேன் பார்த்துட்டு இருக்காரு. கமான் எங்க இருக்க? கோல்டன் செஸ்ட் ஆல்சோ நோன் as ஆர்க்எம். எஸ், இந்த இடத்துல ஆர்க்கம் தான் ஆர்க் எம்னு மென்ஷன் பண்ணிருக்காங்க. பட் அந்த ஃபைலை நம்ம பேட்மேன் ஓபன் பண்ணதுக்குள்ளேயே ஃப்ரண்ட்ல இந்த டிஸ்பிளேல பிளாக் மாஸ்க் அப்பியரன்ஸ் ஆவறான். ஹே பேட்மேன், நம்ம ஃபைனலா மீட் பண்ணியாச்சு, பட் அன்பார்ச்சுனேட்டா நம்ம பேசுறதுக்கு ரொம்ப நேரம் டைம் இல்ல. எனக்கு உனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, நீ என்னோட பார்ட்டி கேங்ல இருக்கிற மாதிரி தான் இருக்க, அதனால உனக்கு ஒரு டீல் கொடுக்குறேன், நீ என்ன கேட்டாலும் நான் கொடுக்கறதுக்கு ரெடியா தான் இருக்கேன். பட் நீ இருக்கிற இடம் ரொம்ப சின்னதா இருக்கு, நான் வேற காத்தம் டிபார்ட்மெண்ட்ல நீ இங்க தான் இருக்கேன்னு வேற சொல்லிட்டேன். மேரோட ஹில்குள்ளே யாருக்குமே தெரியாம ஒருத்த வந்துட்டா சும்மா விடுவாங்களா? இந்த பில்டிங்கை சுத்தி கம்ப்ளீட்டா சரௌண்ட் பண்ணிட்டாங்க. அண்ட் என்னோட ஆளுங்களும் இந்த பில்டிங்கை சரௌண்ட் பண்ணிட்டானுங்க. ஆனா நான் உன்னோட காலுக்காக தான் வெயிட் பண்ணிருப்பேன். நீ என்ன பண்ணணும், இந்த இடத்துல தப்பிச்சா மட்டும் போதும் சொல்லும் போதே பார்ட்டி அனிமல் கேங்ல இருந்த ஒருத்தன் மிசைலை யூஸ் பண்ணி பேட்மேன் இந்த ஃப்ளோரை வெடிக்க வைக்கிறான். பட் பேட்மேன் அங்க இருந்து லிஃப்டோட டோர் ஓபன் பண்ணி கிரவுண்ட் ஃப்ளோருக்கு சீக்கிரமா ரீச் பண்ணிடுறாரு. தென் அங்க இருந்து ஒரு வெண்ட் மாதிரி ஒரு விஷயத்தை ஓபன் பண்ணி உள்ள வந்தா உள்ள நம்ம ஆல்ஃபர்ட் பேட்மேனுக்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருக்காரு. பேட்மேனை பார்த்தா ஆல்ஃபர்ட் நான் சொல்றதை கேளு. அதுக்கு பேட்மேன் ஆல்ஃபர்ட் என்ன சொல்றாருன்னு கேட்காம முடியாதுன்னு சொல்லிடுறாரு. பட் இருந்தாலும் ஆல்ஃபர்ட் பேட்மேன் கிட்ட நீ ஒரு நல்ல டிடெக்டிவ் தான் கேட், பட் அந்த பார்ட்டி அனிமல்ஸை பத்தி எனக்கு ஒரு விஷயம் தெரியும், நம்ம நினைக்கிற மாதிரியான ஆளுங்க அவங்க கிடையாது, எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நம்ம 2 பேரால மாத்தி மாத்தி ஹெல்ப் பண்ண முடியும், பட் எனக்கு ஒரே ஒரு சான்ஸ் கொடு, நான் எல்லாத்தையும் எக்ஸ்பிளைன் பண்றேன்னு ஆல்ஃபர்ட் சொல்ல பேட்மேன் ஆல்ஃபர்ட் கிட்ட 30 செகண்ட்ஸ். தென் ஆல்ஃபர்ட் ஆல்ரைட், பட் அதுக்கு முன்னாடி நம்ம இந்த இடத்த விட்டு தப்பிச்சு ஒரு சேஃபான இடத்துக்கு போய் ஆகணும். என்கிட்ட ஒரு கார் மறைச்சு வச்சுதான் இருக்கு, உங்ககிட்ட கார்ல நம்ம அதுல போயிலாம் நம்ம ஆல்ஃபர்ட் சொல்ல பேட்மேன் அங்க இருந்து ஒரு ஆக்சிலேட்டர் மிதிக்கிறாரு. அவங்க நின்னுட்டு இருந்த அந்த இடமே மூவ் ஆகுது. அப்ப பேட்மேன் ஆல்ஃபர்ட் கிட்ட நீ அது மேலதான் நின்னுட்டு இருக்கேன்னு சொல்றாரு. அப்படி என்னடா அந்த இடத்துல நடக்குதுன்னு பார்த்தா இவ்வளவு நேரம் அவங்க நின்னு பேசிட்டு இருந்த இடம் பேட் மொபைலுங்க. சோ அந்த இடத்த உடச்சிக்கிட்டு 2 பேருமே அங்க இருந்து கிளம்புறாங்க. நல்லா இந்த அப்சல்யூட் பேட்மேனுக்கு சூட் ஆகிற மாதிரி டேங்க் மாதிரி இறக்கிருக்காங்க. முக்கியமா அந்த பேட் மொபைல்ல ஃப்ரண்ட்ல ஒரு பேட் லோகோலாம் இருக்குது பாருங்க, அதெல்லாம் அல்டிமேட்டுங்க. உண்மையா சொல்ல போனா இந்த பேட் மொபைல்ல செம்மையா பண்ணிருக்காங்க. பட் வெயிட், இன்னும் முடியல. பிளாஷ்பேக்ல ப்ரூஸ் அந்த மெடலை தூக்கி வீசினால அதுக்கப்புறம் ப்ரூஸ் அவனோட பெட்ல உட்காந்து அழுதுட்டு இருந்துக்கிறான். அப்ப யாரோ ஒருத்தர் அவங்க கிட்ட நீ ஏதோ ஒன்னு மிஸ் பண்ணிக்கிற போலன்னு சொல்றாங்க. தென் ப்ரூஸ் அந்த வாய்ஸை கேட்டதுமே செலினான்னு சொல்றான். அங்க செலினா ப்ரூஸ் தூக்கி போட்ட அந்த மெடலை கையில வச்சுக்கிட்டு ஏஞ்சிடு இப்ப நீ என் கூட தான் நீ வரன்னு சொல்ல அப்படியே இந்த இஷ்யூவை முடிச்சிருப்பாங்க. ஆக்சுவலி இந்த இஷ்யூவை செமையா முடிச்சிட்டானுங்களே. ஏன்னா பேட்மேன் கொடுத்த அந்த 30 செகண்ட்ஸ் யூஸ் பண்ணி ஆல்ஃபர்ட் என்ன சொல்லி பேட்மேன் கன்வின்ஸ் பண்ண போறானு தெரியல. அதே மாதிரி அந்த 30 செகண்ட்ஸ்க்கு அப்புறம் ஆல்ஃபர்ட் சொன்னதை கேட்டு பேட்மேன் கன்வின்ஸ் ஆவாரானு தெரியல. அண்ட் முக்கியமா பேட் மொபைல் அமேசிங்கா பண்ணிருக்கானுங்க. ஒவ்வொரு இஷ்யூலயும் ஒரு எலமெண்டா ரிவீல் பண்ணிட்டே வரானுங்க பாத்தீங்களா? அந்த மாதிரியான கீ எலமெண்ட்ஸ் தான் ஒவ்வொரு இஷ்யூக்கும் எக்ஸைட்மெண்டா இருக்கு. சோ இதே மாதிரி அடுத்த இஷ்யூக்கும் என்ன எக்ஸைட்டிங்கா வச்சிருக்கானுங்கிறத நம்ம வெயிட் பண்ணி பார்ப்போம். அது வரைக்கும் நீங்க கேட்டுக்கொண்டிருப்பது கமெண்ட்ரி 365.2. அப்புறம் பார்க்கலாம்.